அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து 8/2/2025 முதல் மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணமாக, நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக 8ஆம் தேதி முதல் அற்புதமாக லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்கள் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவேதான் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக லாபஸ்தானத்தை ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் வித்யாகாரகரான புதன் ஆகிய 2 கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் தற்போது நுழைவது மிக சிறப்பான நல்ல வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக ஒன்று. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக சிறப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் சனி மற்றும் புதன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது மிக விரைவில் சூரியனும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைய இருக்கிறார். எனவே லாபஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் நுழைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையாக சனியுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் இந்த தருணத்தில் அதிகம் கிடைப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே வரவை காட்டிலும் செலவு கட்டுக்குள் தான் இருக்கும். வீண் விரய செலவுகள் குறையுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நண்பர்கள், உறவினர்களின் வருகை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்க போகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் பலம் பெற்று வித்யாகாரகரான புதன் அமர்வதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் பிரச்சனையின்றி சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. குறிப்பாக வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்வது அதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தை வித்யாகாரகரான புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அறிவை, மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதோடு கல்வி, தொழில்துறை, வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே சரியாக
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய முயற்சியில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு. எனவே நீங்கள் நினைத்தபடி புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல சந்தர்ப்பம் போன்றவை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருகிறார். சனியும் லாபஸ்தானத்தில் புதனுடன் இணைந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் லாபம் பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறையில் பல பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றலை வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சனியும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த தருணத்தில் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் தித்திப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. திட்டமிட்டபடியே அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் ஆதரவு நீடிக்கும். கூடிய விருப்ப மாறுதலை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது. நடிப்பு, நாட்டியம் என கலைத்துறை ரீதியாக எந்த விதமான திறமையாக இருந்தாலும் அதை வெளிக்கொணரப்பட்டு பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது வக்ர நிவர்த்தி பெறும் போது புதன் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான தருணம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள், தடைகள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான நல்ல சூழலை மேசராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.